வெயில் அதிகமாக இருக்கிற இந்த காலத்தில் எல்லாருமே ஒரு குளிர்ச்சியான இடத்த தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்த அடையணும்னா கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான படிக்கட்டுகள் இறங்க வேணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அதி அற்புதமான அருவி. ஆனால் கீழே போனீங்கன்னா தான் அதனோட உண்மையான அழகு தெரியும். அந்த இடம்தான் ஆகாயகங்கை அருவி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அருவிக்கு வந்ததுங்க. சரி வாங்க, இந்த அருவி எப்படி இருக்குது, இப்போ எப்படி மாறி இருக்கு முன்ன இருந்ததுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் கொல்லிமலை பயணத்திலேயே கண்டிப்பாக போக வேண்டிய இடமும் மிஸ் பண்ணவே கூடாத இடமான ஆகாய கங்கை அருவிக்கு தாங்க போகிறோம். இது ரொம்ப தூரத்துலேருந்து வானத்துலேருந்து கிட்டத்தட்ட கங்கை விழுற மாதிரி இருக்கிறங்காட்டி தான் இதை வந்து ஆகாய கங்கை அப்படிங்கிறாங்க. கீழே போக போக தான் இந்த இடத்தோட ரியல் பியூட்டியே தெரியுங்க. இறங்குறது ஒரு மாதிரி ஈஸி, ஆனால் திரும்ப ஏறுறது தான் இந்த பயணத்திலே இருக்கிற ஒரு ரியலான சேலஞ்சுங்க. ஆகாய கங்கை அருவிக்கான படிக்கட்டுகள் ஆரம்பித்து விட்டன. சரியாக சொல்லணும்னா 1196 படிகள் வந்து நம்ம கீழே இறங்கி போனால் ஆகாய கங்கை பார்க்கலாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் இருக்குது. 2 பக்கமே மரங்கள் இருக்குது. நல்ல அருமையாக படிக்கட்டுகள் போட்டு வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் இறங்குறதுக்கும் ரைட் சைடில் ஏறுறதுக்கும். போகும்போது ஒரு கடையுமே இருக்குது. தண்ணி இல்லைன்னா இங்கே தண்ணி வாங்கிட்டு போய்க்குங்க. அந்த கடையிலேருந்து அப்படியே ஓரளவுக்கு கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா செங்குத்தாக இறங்குது. கடையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ரைட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. அங்கே வேணுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் ஃபர்தராக கீழே இறங்கி போகணும். இந்த கீழே இறங்கி போகிற வழியை பாருங்களேன். அப்படியே நேராக நெட்டு குத்தா கீழே இறங்கி அப்படியே இடது பக்கமாக போகுது. நம்ம மேலேருந்து அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது அந்த வியூ அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல ஸ்டீப்பாக இருந்த பகுதியில் நம்ம கடந்து வந்தோடனே இந்த இடத்துலையுமே ஒரு தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி இங்கே வீணடிக்காதீங்க. வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஓரளவுக்கு அப்படியே நல்லா நெட்டு குத்தா கீழே இறங்குற மாதிரி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இங்கேருந்து அந்த மலைகளை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏறுறவங்க திணறலோடு ஏறுறதையும் இறங்குறவங்க ஜாலியாக போகிறதையும் நம்ம இந்த பயணம் முழுவதுமே நம்ம பார்க்க முடியுங்க. இங்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே சமதளத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது. மரங்கள் சூழ்ந்து டைகரெல்லாம் கிடையாதுங்க. அங்கங்கே உட்காந்துட்டு அப்புறமா நீங்கள் தொடர்ந்து கீழே இறங்கலாம். ஒரே அடியாக கீழே இறங்குனா ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். சில இடங்களில் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான். நம்ம கிட்டத்தட்ட அருவிக்கு பக்கமாக நெருங்கிட்டு தான் சொல்லணுங்க. ஒரு மாதிரி இந்த படிகள் வந்து நீண்டு நீண்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில் போனாலுமே அங்கங்கே மரங்களும் குளிர்ச்சியான காற்று வீசுறங்காட்டி உங்களுக்கு வந்து பயண களைப்பு தெரியாது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட கடைசியில் இருக்கிற அந்த படிக்கட்டு பாதையில் தான் போயிட்டுருக்கோம். இதை இறங்கும்போது நம்ம அருவிக்கு கிட்ட போவோம். அருவிக்கு கிட்ட போகும்போது அந்த அருவியோட சத்தமே வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டுகள் மாதிரி இறங்கிட்டுங்க. அருவிக்கு பக்கமாக வந்தாச்சு. பாதைகள்லாம் முடிஞ்சிச்சு. அதாவது படிக்கட்டு பாதை முடிஞ்சு உங்களுக்கு ஒரு மாதிரி கரடு முரடான பாதை வந்து ஆரம்பிச்சிருது. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே அருவி கொட்டுறது கிட்டத்தட்ட ஒரு 2 அருவிகள் தெரியும். இங்கே எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா எங்கேயாவது கீழே தடுக்கிட்டிங்கன்னா முட்டி பேந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அரை மணி நேர பயணத்தில் 300 அடி உயரத்துலேருந்து விழற ஆகாய கங்கை அருவி இதுதாங்க.
பக்கம் போக போக உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. இன்னும் நீங்கள் பக்கம் பக்கம் போக அப்படியே அந்த தள்ளி இருந்தாலுமே அந்த சாரல் மாதிரி உங்கள் முகத்தை பூரா வந்து அடிக்கும், உடம்பு பூரா நனைச்சி விட்ரும். ஒரு வேறு விதமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குங்க. அருவிக்கு முன்னாடி குளம் மாதிரி இருக்கும், அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் வருது பாருங்கள். கைத்தை பிடிச்சிட்டு நீங்கள் அருவி கிட்ட போகலாம். ஆனால் அதுக்கு உண்மையிலேயே தில்லும் வேணும், மன தைரியம் வேணும். அப்படி இல்லாதவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அருவி குட்டி அடிச்சிடும் மண்டையில் பூரா. மிரட்டலான ஒரு அனுபவம் தாங்க சொல்லணும். ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி மேலையெல்லாம் ஏறி ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. சூப்பர்பான அருவி. தமிழ்நாட்டில் இது அட்டகாசமான அருவின்னு தான் சொல்லுவேன். இந்த அருவியை நாள் முழுவதும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. அருவிக்கு பக்கத்துலேயே துணி மாற்றுறதுக்கான ஒரு இடமே இருக்குது. ஓரளவுக்கு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சில்லுன்னு இருக்கும், நல்ல சட்டு சட்டுன்னு அடிக்கும். கண்டிப்பாக இந்த ஆகாயகங்கை அருவியை மிஸ் பண்ணாமல் போங்க. முன்னாடி இந்த அருவிக்கு பக்கத்துலேருந்து ஒரு குகைக்கு போகிறதுக்கான ஒரு பாதை இருந்திருக்கு, அது இப்போ கிடையாதுங்க. நம்ம ஒரு மாதிரி மனசே இல்லாமல் திரும்ப ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் முன்ன சொன்ன மாதிரிங்க, இறங்கும்போது பெருசாக தெரியாது, ஏற ஆரம்பிக்கும் போது தான் ரியல் சேலஞ்சே வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த 1200 படிக்கட்டுகள் மறுபடியும் மேலே ஏறணுங்கிறதே வந்து உண்மையான ஒரு டெஸ்ட்டுங்க. இப்போ தான் இந்த படிகள் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அதனால் அங்கங்கே தேவையான இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து போங்க. ஒரு அட்வென்ச்சரான ஒரு அருவியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் இருக்கணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டேங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நினச்சிட்டே ஏறும்போது டக்குன்னு இந்த கடைக்கு வந்துடுவீங்க. இங்கே எதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தொடர்ந்து மேலே ஏற ஆரம்பிக்கலாம். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலுங்க, இந்த பயணத்தை முடித்து நம்ம அந்த கேட்டை தாண்டி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த அருவிக்கு போகணுங்க. 72 ஹேர்பின் பெண்டி ஏறி இந்த அருவிக்கு வர்றது ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்துங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்தோ அதை விட இப்போ அழகாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற பதிவுகளையும் பாருங்கள். நன்றி.